ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைதிலிக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் தான். எங்களுக்கு 2.5 வருஷம் அது கல்யாணம் ஆகி எங்கள் 2 பேருக்குள்ளே எவ்வளோ புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் நாங்கள் பாஸ் பண்ணுறோம் இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஓவர் டு மைதிலி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க மைதிலி. சரி பார்க்கலாமா? கருப்பு ஒருத்தருக்கு ஸ்லேட்டு, ஒருத்தர்கிட்ட பேடு கூட எக்ஸாம் பேடு. அது என்ன ஒருத்தர்கிட்ட பேடு ஒருத்தர்கிட்ட ஸ்லேட்டு? 2 ஸ்லேட் இல்லையா? நீங்க 2 பேரும் ஆன்சர் கரெக்டா சொல்றீங்களான்ட்டு இதுலயாச்சும் ஒற்றுமையா இருக்கீங்களான்னு பார்க்கலாம். ஃபேவரட் ஃபுட் அக்கா அவளுக்கு நிறைய பிடிக்குமே, எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் ஃபேவரட் ஃபுட் தான் கேக்குது. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஏதா இருந்தாலும் ஓகே. வெஜ் ஆர் நான்வெஜ்? எனக்கு கொடுங்க உட்கார்ந்து கேட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லுங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அத காமனா ஒரு ஃபுட். ஃபேவரட் ஃபுட் அப்படி. அதான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ரெண்டுத்துலயுமே ரெண்டுத்துலயுமே எது ஃபேவரட்? ரெண்டுமே கூட சொல்லலாம். நான்வெஜ்லயும் ஒன்னு சொல்லலாம், வெஜ்லயும் ஒன்னு சொல்லலாம். நான் நான்வெஜ்ல எடுத்துட்டு அவ வெஜ்ல சொல்றானா நான் என்ன பண்றேன்? அதுதான் வெஜ்ல ஒன்னு நான்வெஜ்ல. அதுதான் நான் சொல்றேன். வெஜ்ல ஒன்னு நான்வெஜ்ல ஒன்னு. சரி ஓகே. நீங்கலாம் மைதிலி நீன பிட் அடிக்கிறேன் தா. ஓகே டன். ஓகே முடிச்சேன். சரி காட்டுங்கக்கா. ஃபர்ஸ்ட் நானா கட்டணுமா? ஃபர்ஸ்ட் நாகாமி. ஃபர்ஸ்ட் மாமா. கனிங்க. என்னோட ஆன்சர் இதுதான். வாவ் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. த காமெடி. நீங்க கரெக்ட்டா சொன்னா மூஞ்சி வச்சு காட்டு. சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चनே கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. 2 வருஷம் எப்படி? இங்க பாரு. ஏன் அது எப்படி ஃப்ளோல வரும்? நீ எந்த ஹோட்டல் கடையில் போனாலும் மீல்ஸ் வேணுன்ற மீல்ஸுக்கு அப்புறம் பிரியாணி வேணுன்ற அவ்வளோதான். இது எப்படி ஃப்ளோல சொன்ன மாதிரி ஆகும்? கரெக்டாக கஷ்டப்பட்டு உன்னை புரிஞ்சு நான் ஒரு ஆன்சர் பதில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து இங்கே பாரு, இதெல்லாம் கின்னஸ் புக்லேயே எழுதணும் தெரியுமா? நீ பார்க்கலாம் நீ என்னை பற்றி எப்படி கரெக்டாக சொல்கிற இல்லையான்னு. அதுவும் பட் வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்தையும் கரெக்டாக சொன்னால நான். சரி பார்க்கலாம். சரி ஒரு கிளாப்ஸா தட்டு மாதிரி கிளாப்ஸ் கருப்பா கை தட்டுறாங்க. கருப்பு கை தட்டுவா. क्वेश्चन நம்பர் 2. அக்கா உனக்கு மாமாவோட ஃபேவரட் பிளேஸ்? அவருக்கு நிறைய பிளேஸ் பிடிக்கும். எந்த பிளேஸ் ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் ஒன்னு. ஃபேவரட் பிளேஸா? அவருக்கே தெரியல. நீங்க எங்க ஒரு இடத்துக்கு போவீங்க ரொம்ப பிடிச்சிடும், அதுக்கு அடிக்கடி கூட போயிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு இடம். அடிக்கடி நிறைய இடத்துக்கு போவாரு. நான் எந்த இடம் எழுதுறோம்? அடிக்கடி போறதுன்னா இந்த அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகும். 2-3 சரி நான் வந்து இப்போ வந்து எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கனால எனக்கு வந்து 2-3 இருக்கு. நான் அந்த 2-3மே எழுதுங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு கரெக்ட்டா எழுதினாலும் ஓகே. ஏன்னா வந்து நானே கன்ஃபியூஷன் இருக்குல அதனால. ஓகே அடுத்து எந்த ராத்திரி எட்டி பார்த்தேன்? ஏய் பைதியாரா இல்லடா. இங்க பாரு. ஏய் உண்மை இல்லையா? கா ஃபர்ஸ்ட் நீங்க காட்டுங்க. என்னது? பெங்களூர். மாமா நீ காட்டு. ஏய் அவ புடிச்ச ஊரா கேட்ட நீ? புடிச்ச பிளேஸ் தான். பிளேஸ்னா என்ன ஊருனா என்ன? ஒரு இடத்துக்கு பெங்களூர் நீ அடிக்கடி போறல்ல, அது ஒரு இடம் தானே. மவுண்டைனா நீ எங்க நீ போய்க்கிற? அதான் ஏலகிரி மலை. பீச். ஏய் அவ கேட்டது வந்து புடிச்ச ஊர் இல்ல, புடிச்ச இடம். ஊருனா என்ன? பிளேஸ்னா என்ன? ஏய் ஊருக்கு. சரி இதுக்கு வந்து பிளேஸ்னா நம்ம அங்க போனா பீஸ்ஃபுல்லா இருக்குது. அவ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அந்த இடத்துக்கு போனா. இப்ப ராங் இது क्वेश्चनே வந்து தப்பு. ஓகேவா? நீ தெளிவா கேளு. எந்த ஃபர்ஸ்ட் தான உங்க கூட சொன்னாங்க. நான் கரெக்ட்டா சொன்னேன். அப்ப பாத்தீனா எந்த ஆன்சர் தான் ரைட். அப்ப அது தப்பு தானே? சரி ஓகே. அக்கா ஒன்னு போச்சு. ஓகே நானே ஒத்துக்கிறேன். क्वेश्चन நம்பர் 3. ஓகேவா? இந்த क्वेश्चन பொதுவாவே கேட்கலாம். சரி கேளு. நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாள். நாள்னா டேட்டா இல்ல கிழமையா? நாள் டேட். டேட்டா? எஸ். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாள். இருமா எழுதுறது பொறுமையா.
நீங்க அன்னைக்கு தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பேன். ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்ததுன்னா உங்க கூட்டான பொண்ணு பார்க்க வந்த நாள். அதுதான் எந்த நாள்னு கேக்குறாவ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா முதல்ல பார்த்தனால? எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் எழுத டைம் போயிருக்கு. டைம் இருக்குதா? ஐயோ ஐயோ. ஆனா இங்க பாரு, அவ சொல்ற டேட் வந்து கரெக்டா இருக்குது, நீ வேலிடேட் பண்ணணும். சும்மா அவ சொல்றதுக்கு சொல்லு. ஓகே ஓகே, நான் அதுக்கு ரீசன் நான் சொல்லிருக்கேன். செப்டம்பர் 10 ஆகஸ்ட் 2. இதுல எது உண்மை? செப்டம்பர் 10 ஆக்சுவலா ஒரு எனக்கு பொண்ணு பார்க்கறது செப்டம்பர்ல தான், ஆகஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு டேட் கன்ஃபார்மா தெரியல, ஆனா பொண்ணு பார்க்க வந்தது வந்து செப்டம்பர்ல தான். அவங்க பர்த்டேக்கு முன்னே பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு கூட தெரியும். பர்த்டே அப்ப நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன் எல்லாரும் எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோர் தான் என்னவோ வந்து பொண்ணு பார்க்க வந்தாரு. ஏய் செப்டம்பர் 10 இல்லடி, செப்டம்பர் 3-4 தான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு டேட் கன்ஃபார்ம் தெரியல, மந்த் செப்டம்பர் நான் சொல்லிட்டேன். உன்ன மாதிரி நான் தப்பா ஆகஸ்ட் சொல்லல. ஆனா எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாசம் தான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் செப்டம்பர் தான். அவளுக்கு தப்புதான். அவளுக்கே பாயிண்ட் கொடுத்துருப்பான். அவங்க 2 மாமா அது 1. சரி, முக்கியமான ஒரு நாள். அந்த நாள்ல இந்த क्वेश्चन வந்து யாருக்கு தெரியுமா? உனக்கு. சரி சொல்லு. நான் முக்கியமான ஒரு நாள், அந்த நாள்ல விஷ் பண்ணாம மறந்துருக்கீங்களா? அவர் எல்லா நாளும் அப்படிதான் பண்ணிருக்கு. முக்கியமான ஒரு நாள் விஷ் பண்ணாம மறந்துட்டீங்க. அது பர்த்டேவா இருக்கலாம், ஏன் வெட்டிங் ஆனிவர்சரியா கூட இருக்கலாம். வெட்டிங் ஆனிவர்சரிலாம் முன்னாடி அவளே டார்ச்சர் பண்ணி விஷ் பண்ணிக்கிறா. பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துக்கிறா. அதனால அது ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. வேற என்ன? வேற ஏதாச்சும் கூட இருக்கலாம்ல. இது எஸ் ஆர் நோ ஆப்ஷன் தானே. எஸ் நான் நோ எழுதலாம். ஓகேவா? ஆமா, அதேதான். மறந்துருக்கீங்களா இல்லையா? இதுதான் क्वेश्चन. எஸ் ஆர் நோ. பாருப்பா, 2 பேருக்கு கரெக்ட் ஆகுது. ஏன்னா அவர் விஷ் பண்ணது அது 2 தான். ஒரு ஆனிவர்சரியா இருக்கும், ஒரு பர்த்டேவா இருக்கும். பர்த்டே கூட நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு தான் விஷ் பண்ணுவாரு. இன்னைக்கு பர்த்டே நாளைக்கு தான், இன்னைக்கு விஷ் பண்ணக்கூடாது. பர்த்டே நாளைக்கு தான் விஷ் பண்ணணும். இல்ல, நாளைக்கு பர்த்டே இன்னைக்கு தான் அவருக்கு தெரியும் எனக்கு பர்த்டே. ஆனிவர்சரிக்கு நானே விஷ் பண்ணிடுவேன். அதனால வந்து ஆமா, இது உனக்கு क्वेश्चन. இது பாயிண்ட் ஈக்குவலா? ஓகே, இப்போ மாமா क्वेश्चन. சரி, அக்கா வந்து யார ரொம்ப மிஸ் பண்றாங்க? அக்கா யார மிஸ் பண்றாங்க? யாரடி மிஸ் பண்ற? அது நீ தான் சொல்லு. யார மிஸ் பண்ணுவா? நான் எழுதுறப்பா, நான் எழுதுற ஆன்சர் உனக்கே ட்விஸ்டா தான் இருக்கும். நான் உனக்கு கெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓ, நீ ஆன்சரை கெஸ் பண்ணிட்டு தான் क्वेश्चन ஆகுதுலையா? ரெடி? இதெல்லாம் நான் கெஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன். சேம், நான் அதான் நினைச்சேன். அப்பான்ட்டு 2 பேரும் கரெக்ட். ஓகே, क्वेश्चन. மாமாவோட ஃபேவரட் கலர்? என்னுடைய ஃபேவரட் கலர் டேய், அவர்லாம் நான் 17th இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த கலர்ல ஏதாச்சும் வாங்கினா நல்லா இருக்கும். ஓகே இந்த மாதிரி சொல்ல வரேன். இந்த கலர், அந்த கலர் எங்க போனாலும் அந்த கலர் தான் எடுப்பான். அந்த மாதிரி நிறைய கலர் எடுப்பாரு. நான் நிறைய கலர் எடுக்கிறேன். அது வந்து ஒரு கலர் அவரே மாத்தணும். சரி, நான் இதுக்கும் அவளுக்கு வந்து கரெக்டா எக்ஸாக்டா, ஏன்னா வந்து நான் 2 எழுதுறேன், அது 2த்துல 1 கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே. காட்டுக்கா. ப்ளூ ஒயிட் போய் எங்க போனா ரெட் கலர் ட்ரெஸ் எடுக்கணும், அவங்க எல்லோ கலர் ட்ரெஸ் எடுன்னு சொல்லுவாரு. அப்படி எப்படி ப்ளூ ஒயிட்னு எழுதலாம்? அது நான் வந்து உனக்கு எடுக்க சொன்ன ட்ரெஸ், அதாவது வந்து உன் கலருக்கு அது கரெக்ட் ஆகும்னு. நான் எப்பவுமே வந்து நீ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஏன் கோயிலுக்கு எங்கேயாச்சும் போறீங்களா? ஓம் சக்தி கோயிலுக்கு. ரெட் கலர் அந்த எல்லோ கலர் क्वेश्चन என்ன? எனக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்றதா क्वेश्चन. உனக்கு பிடிச்ச கலர் தானே என்ன எடுக்க சொல்ற? ஏ லூசு, உனக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் எடுக்கறான்னு அவ கேட்கல. எனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு அவ கேக்குறா. சுத்தம் முடிஞ்சு. இல்லடா, இங்க பாரு, நான் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் பாரு, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல பாதி ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா இருக்கும், இல்ல ஒயிட். ஏன் இப்போ போட்டுக்கிறது ஒயிட் கலர் தான்? ஏன்னா அதுதான் என் கலர் கரெக்டா இருக்கும். அது எனக்கு அதனால வந்து அந்த கலர் பிடிச்சிருக்கு. உனக்கு கலர் ஒயிட் கலர். அதாவது இங்க பாருங்க, உங்க அக்கா வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்காங்க, அதனால உங்களுக்கு ரெட் எல்லோ போட்டா நல்லா இருக்கும். அதனால தான் போராட்டம்லாம் சஜஸ்ட் பண்ண. ரெட் தான் போட்டுருக்கா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, எடுத்து கொடுக்கல. அதனால தான் அது வந்து அவருக்கு அப்பப்போ குட்டி கார்ட்டூன் ட்ரெஸ் அடிக்கும். அக்காவோட ஃபேவரட் மூவி? கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சொல்லலாம், பின்னாடியும் சொல்லலாம், உங்க விருப்பமே. இல்ல எதனா ஒண்ணு சொன்னீங்க. ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம். நான் கூட்டி போனது என்ன சொல்லுங்க? கல்யாணத்துக்கு அப்புறம். நீங்க ஒரு க்ளூ. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய படம் பார்த்தேன். நீ தியேட்டர்ல பார்த்த படமா இல்ல வீட்ல நீயா போறது? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா பார்த்த படம். ஏன்னா நான் அவனும் தனியா பார்க்கல, உங்க கூட தான் பார்க்கறேன். எல்லாமே என் கூட பார்த்த படம் தானே. நம்ம எப்ப இந்த தெலுங்குலாம் பாத்துக்கிறேங்க.
ஃபீல் பண்ணிருக்கேன் நான் வந்து ஃபீல் பண்ணி செம்மையா இருக்கு இந்த படம் எத்தனை டைம் பார்த்தா கூட சலிக்காது பல சீன்ஸ்லாம் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் மாமா எப்படி எல்லா படத்துக்கும் வந்து எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல போட மாட்டேன் சில படத்துக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன் அந்த சில படத்துல ஸ்டேட்டஸ் போட்ட படம் எந்த படம் லவ்வா நான் லவ்வா லவ் நான் லவ் படம் எந்த படம் ஆக்ஷன் மூவி தான் பார்த்துக்கிறோம் லவ் படமையா நீ இப்ப லவ் படமா இல்ல லவ் லாஸ்டா ஒரே ஒரு லவ் படம் அவ்வளவுதான் லவ் படம்னா ஓகே எனக்கு தெரிஞ்சு நான் அவளை கூட்டின்னு போய் சரிங்க ஜோ லவ் டுடே லவ் டுடேவா ஐயோ ஜோ ஃபீலிங் தான் நான் பார்த்துட்டு இதோ செம்ம சீன் இந்த ஆஃபா எப்படி இருக்கு ஸ்டேட்டஸ்லாம் வச்சாங்க ஜோ படத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனாங்களா வீட்ல பார்க்கலையா சரி ஓகே அக்கா கொஸ்டின் உங்களுக்கு क्वेश्चन மாமாவோட கொஸ்டின் நம்பர் 8 மாமா 8 ஆமா 10 கொஸ்டின் மொத்தம் ஓகே क्वेश्चन நம்பர் மாமாவோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அவருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதே கோன் ஐஸ் ஃப்ளேவரா ஃப்ளேவர் ஃப்ளேவர்னா சாக்லேட் ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு நாளைக்கு அந்த ஐஸ்கிரீமே நான் வாங்கி தரேன் காட்டுங்க 1 2 3 ஐயோ இதாது பட்டர் ஸ்காட்சா வெண்ணிலா சாக்லேட் ஆல்மண்ட் அந்த ஸ்ட்ராபெரி நான் நினைச்சேன் இந்த மூணு பேர்ல தான் மனசு ஏதோ ஒன்று சொல்ல போறேன்னு பார்த்தா மூணுமே இல்ல எனக்கு ஸ்ட்ராபெரி எனக்கு பட்டர் ஸ்காட்ச் ஸ்ட்ராபெரி கூட பிடிக்கும் ஆனா வந்து ஸ்ட்ராபெரிக்கு அவளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு அக்காவோட ஃபேவரட் டிவி ஷோ ஏன் அவ எல்லாம் சீரியலாம் ஒத்துக்க மாட்டோம்பா சீரியல்ல ஷோ சொல்லிருக்கேன் நானு சரி ஓகேப்பா காட்டுங்களா ஓகே என்ன தவறுது ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஓகே கரெக்ட் குக் வித் கோமாளி எப்படி சொல்லணும் கேளு அவதான் சனி ஞாயிறானா நைட்ல போட்டு எனக்கு பாருன்னு காமிச்சுனே இருக்கிறாள் ஓயாம போட்டு குக்கிட்டு கோமாளி பாரு அப்ப குக்கிட்டு கூட கோமாளி பாரு எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத அவர் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் ஆனா அவர் எக்ஸ்போஸ் பண்றது இல்லையே அப்ப யார் மேல தப்பு ஆன்சர் பண்ணாத ஏன் மேல தப்பா இல்ல எக்ஸ்போஸ் பண்ணாத அவர் மேல தப்பா ஏய் நீங்க கமெண்ட் டிவி ஷோ நீ பாக்குறது அது ஒண்ணுதான் மத்தபடி சீரியல்ஸ் பாக்குற எங்க பாட்டி கூட உட்காருங்க அதே மாதிரி ஐஸ்கிரீம் எத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சு நீ பட்டர்ஸ்காட்ச் எனக்கு பிடிக்க மாட்டேன்னு சாப்பிடுறேன் நீ எத்தனை இங்க பாரு எனக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தான் கேட்டிருப்பான் இல்ல. எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் இல்ல நீ ஐஸ்கிரீம் வாங்கும்போதெல்லாம் எனக்கு இது வாங்கணும்னு சொன்னியே தவிர என்னைக்காச்சும் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோன்னு நீங்க சொல்லிருக்கியா மவுண்டன் பீச் இருந்தாரு எப்பெல்லாம் சொல்லும் போது மவுண்டன் பீச் எங்க போனாரு இவர் டீ கடைக்கு தான் போனாரு சரி சொல்லுங்க ஜட்ஜி லாஸ்ட் क्वेश्चन உங்க லைஃப்லயே மறக்க முடியாத நாள்னா எதை சொல்லுவீங்க மறக்க முடியாத நாள் கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நாள் என் லைஃப்லயே நான் மறக்கவே மாட்டேன் நீ முன்னாடியே பாத்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துறா இது கூட அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டு நான் எதுன ஆன்சர் அவர் எழுதிட்டோம் இது எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன் நாளும் சொல்லலாம் நீ மென்ஷன் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை டேட் சொல்லி நாள்ல அந்த என்ன அது என்ன ஆச்சு ஓகேவா ஓகே காட்டுங்க வாட் இஸ் என்னது இது பிரெக்னன்ட் ஆன கரெக்டா ஓகே சரி 18 வந்து நான் வந்து கன்சீவ் ஆன நாள் அதனால வந்து அதை மறக்க முடியாத நாள் நானும் அதே தான் எழுதிருக்கேன் பிரெக்னன்ட் ஆன டே அன்னைக்கு வந்து எங்களால மறக்க முடியாத நாள் பிரெக்னன்ட் ஆன டேட்னா அது என்ன டேட்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல டேட்டை வந்துட்டா என்ன பண்றது நானு டேட் ஒன்றும் கேட்கல அவ நீங்க மறக்க முடியாத நாள்னா எந்த நாள் அந்த மூமெண்ட்ஸை தான் கேட்டா அவ முடிஞ்சு இப்போ யார் வின்னர் மாமாவோட ஆன்சர் வந்து 6 அக்காவோட ஆன்சர் வந்து 4 கேம்ல வந்து யார் வின்னர் அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சுக்க இவர்தான் வின்னர் வின்னர் ஏன்னா நான் தான் வந்து அதிகமா கரெக்டா கண்டுபிடிச்சேன் அவங்க தான் வந்து அதிகமா தப்பா சொன்னாங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் இவங்களுக்கு புரிதல் இல்லை ஆனா பெரிய விஷயத்தெல்லாம் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க பண்ணிருக்கவங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்க இல்ல அது சரி தப்பா வின் சொல்றேன் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பா நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் ஆனா இப்ப தோத்தவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தோத்தவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பனிஷ்மெண்ட்டே கொடுக்கலாம் ஓகே गाइस இந்த வீடியோ முழுசா யாருன்னா பார்த்துட்டு நான் தான் வின் பண்ணியிருக்கேன் சரிங்களா இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்களோ அந்த பனிஷ்மெண்ட் வந்து இவங்களை பண்ண வைக்கணும் ஓகே गाइस பனிஷ்மெண்ட் என்னன்னு யோசிச்சு
யோசிச்சு நல்லா மண்டையெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அந்த வீடியோ சேலஞ்சை பண்ணுறோம். பாய் பாய், குட் நைட் எல்லாருக்கும்.